श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदय रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नभभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் அனுபவிச்சுட்டு வரோம். அதில் நேற்றைய தினம் 79வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதில் திருப்பார்க்கடலையும் ஸ்ரீ வைகுண்டத்தையும் விட்டு விட்டு ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தில் எம்பெருமான் பள்ளி கொள்வதை காரணம் விளக்கி அருளி செய்தார் சுவாமி. அந்த மிக உயர்ந்த பரமபுருஷனான ஸ்ரீ ரங்கநாதன் நம்மை திருவுள்ளம் பற்ற கடவர் என்று பிரார்த்தித்தார். இன்றைய 80வது ஸ்லோகம். ஜலதிமிவ திபீதம் நீரதீனாத்ரிமப்தௌ நிஹிதமிவ சயானம் குஞ்சரம் வாத்ரிகுஞ்சே கமலபதகரக்ஷா மேச்சகம் தாம்னி நீலே பணினமதிசயானம் பூருஷம் வந்திஷீய. ஜலதிமிவ நிபீதம் நீரதேனாத்ரிமப்தௌ நிஹிதமிவ சயானம் குஞ்சரம் வாத்ரிகுஞ்சே கமலபதகராக்ஷம் மேச்சகம் தாம்னி நீலே பணினமதிசயானம் பூருஷம் வந்திஷீய. கரிய நிறம் படைத்த ஸ்ரீரங்க விமானத்தில் கருமையான திருமேனியோடும் தாமரை போன்ற திருவடிகளோடும் திருக்கைகளோடும் திருக்கண்களோடும் பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கிறான் ரங்கநாதன். அப்படிப்பட்ட ரங்கநாதனை பார்த்தா மேகத்தினால் பருகப்பட்ட கடல் போல் இருக்கிறார் அவர். நீருண்ட மேகம் போல. அந்த கடல் நீர் முழுசையும் பருகினால் எப்படி மேகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருண்டு இருண்டு மிக பெரிதாக இருக்கிறாராம், அழகாக. மேலும் கடலினுள் வைக்கப்பட்ட மலை போல் இருக்கிறாராம். இன்னும் பார்த்தா மலை புதரில் படுத்து கொண்டிருக்கும் கரிய யானை போல் இருக்கிறாராம். அத்தகைய பெரிய பெருமாளை வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி. கருநீல நிறத்துடன் உள்ள ஸ்ரீரங்க விமானத்தில் ஆதிசேஷன் மீது சயனித்தபடி இருக்கிறான் ரங்கநாதன். கரிய திருமேனி கொண்டவன், தாமரை போன்ற திருவடிகளையும் திருக்கரங்களையும் திருக்கண்களையும் கொண்டவன், மேகத்தின் மூலம் பருகப்பட்டது நீல கடல் போன்ற கருங்கடல் போன்று உள்ளவன், அந்த கடலில் உள்ள மலை போன்றவனாக இருக்கிறான், பெரிய மலை புதலில் உறங்கிக் கொண்டுள்ள யானை போன்றவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட பெரிய பெருமாளை அடியேன் வணங்குவேனாக என்கிறார் சுவாமி. ஜலதிமிவ நிபீதம் நீரதேனாத்ரிமப்தௌ நிஹிதமிவ சயானம் குஞ்சரம் வாத்ரிகுஞ்சே கமலபதகராக்ஷம் மேச்சகம் தாம்னி நீலே பணினமதிசயானம் பூருஷம் வந்திஷீய. நீலே கருத்த தாம்னி ஸ்ரீரங்க மந்திரத்தில், பணினம் ஆதிசேஷன் மேலே, அதிசயானம் பள்ளி கொண்டிருக்கிறவரும், மேச்சகம் கரிய திருமேனியை உடையவரும், கமல பதகரக்ஷம் கமல பதகர அக்ஷம், கமலன தாமரை போன்ற, பதகர அக்ஷம் பத திருவடிகள், கர திருக்கரங்கள் கைகள், அக்ஷம் திருக்கண்களை உடையவர். தாமரை போன்ற திருவடிகளையும் தாமரை போன்ற திருக்கைகளையும் தாமரை போன்ற திருக்கண்களையும் உடையவர். நீரதேன நிபீரதம், நீரதேன தூய நீரை வழங்கும் முகிலால், நிபீரதம் முகர்ந்து கொள்ளப்பட்ட,
ஜலதிம் இவ ஸ்திதம், கடலை போன்றிருப்பவர். அந்த மேகங்களால் முகர்ந்து கொள்ளப்பட்ட கடலை போன்றிருப்பவர். அப்தவ் நிகிதம், கடலில் வைக்கப்பட்ட, அப்தவ்னா கடலில், நிகிதம் வைக்கப்பட்ட, அத்ரிம் இவ ஸ்திதம், மலையை போன்றிருப்பவர். அத்ரி குஞ்சே, மலையில் உள்ள புதர்களில், ஷயானம் படுத்து கொண்டிருக்கும், குஞ்சரம் இவ, யானையை போன்றிருப்பவர். ஸ்திதம் இப்படி இருப்பவர். பூருஷம் வந்திஷிய, அப்படிப்பட்ட புருஷம் பரமபுருஷனான ஸ்ரீ ரங்கநாதனை வந்திஷிய சேவிக்க கடவேன் என்கிறார் சுவாமி. 3 விதமான ஒரு உதாரணம் தருகிறார் நமக்கு, அவருடைய கரிய திருமேனியை வர்ணிப்பதற்கா, அதை அனுபவிப்பதற்கு, அவர் அனுபவித்ததை 3 உதாரணங்களால் நமக்கு காமிக்கிறார். அதாவது முதல் உதாரணம், மேகத்தால் முற்றும் பருகப்பட்டு உள்ள அந்த மேகத்தின் உள்ளே இருக்கிற கடல் நீரை போன்றிருப்பவர். மேகம் வந்து கடல்லேருந்து அப்படியே முகர்ந்து எடுத்துறது எல்லாத்தையும். அந்த கடல் நீர் ஃபுல்லாக முகர்ந்து அந்த மேகம் எப்படி இருக்குமோ, அந்த அப்படியே நீருண்ட மேகம் எப்படி இருக்குமோ, அந்த கருண்ட இருண்ட அப்படியே கருத்திருக்கிற மேகம் போல, இந்த கடல் நீரை உண்ட மேகம் போல இருக்கிறாராம் ஒரு உதாரணம். அந்த முகில் அது வந்து ஸ்ரீரங்க விமானம். அந்த மேகத்தில் இருக்கும் கடல், மேகம் வந்து ஸ்ரீரங்க விமானம். மேகத்தில் இருக்கும் கடல் நீர் வந்து கடல் நிற கடவுள் எந்தை அரவணை தீளுமாகண்டு தொண்டரடிப்படி ஆழ்வா சொன்ன மாதிரி அந்த உபமேய பாவம் எம்பெருமானுக்கு. 2வது உதாரணம், கடலில் நிலைநாட்டப்பட்ட கருத்த மலையோ இது, அது போல இருக்கு. இங்கே கடல் வந்து விமானம், ஸ்ரீரங்க விமானம், அந்த மலை ரங்கநாதன். இங்கேயும் அந்த உதாரணம். 3வது, மலைகளில் மண்டி கிடக்கும் புதர்களில் உறங்கும் யானையோ, மத யானையோ, மலை புதர்கள் தான் அந்த ரங்க விமானம். மத யானை அரங்கநகரப்பன். இவைகளுக்கு இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி நமக்கு மனதில் வாங்கி கொள்வதற்கு சற்று கஷ்டம். அதனால் முடிந்தவரை சுவாமி ஸ்ரீ பராசர பட்டர் விளக்குகிறார். கமல பதகராட்சம், கமல பதகர அக்ஷம், சமுத்திர பட்சத்தில் பவழங்கள் முதலான சிவந்த பொருள்கள், முத்து குவியல்கள், சங்கு முதலியவைகள் எல்லாம் இருக்கும். மலையை கூறும்போது அந்த தாதுக்கள், அப்படி தூள்கள்லாம் இருக்கும் மலைகளில், அந்த தாத்துக்கள்லாம் இருக்கும். கொட்டும் அருவிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆதிசேஷன். யானையை கூறும்போது அதன் மத்தகத்தில், அது மேலே தலைக்கு மேலே அலங்காரமாக இடப்பட்ட சிந்தூர பொடிகள்லாம் இருக்கும். அந்த யானை தங்கும் வெண்ணிற பாறைகள் தான் ஆதிசேஷன். இப்படி அதை அனுபவிக்கணும். கமல பத கர அக்ஷம். ஸோ இப்படி கவித்துவத்தோட சுவாமி ஆச்சரியமாக அனுபவிக்கிறாருங்க. மலைக்கு வந்து ஸ்தைரியம் உண்டு, ஸ்திரமாக இருக்கும். யானைக்கு வந்து அறியும் திறமை உண்டு, சைத்தன்யம் உண்டு. அதனால் அங்கங்கே அந்த ரசானுபாவத்துடன் நம்ம அனுபவிக்கணும். ஸ்திரமாக இருப்பவன் ரங்கநாதன். நாம் யோகு துயில் அரித்துயில் கொள்பவன் ரங்கநாதன். படுத்துட்டு இருந்தால் கூட யானையை போல அரித்துயில் கொள்பவன் அடியேன். தன்யோஸ்மி. ஆச்சரியமான அனுபவம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.